மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக மதுரை ஆதீன மடம் முற்றுகை போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் சாலைகளில் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், அங்கு சுற்றி பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? கள விவரங்கள். மத மோதலை தூண்டும் வகையில் ஆதீனம் செயல்பட்டு வருவதாக கூறி ஆதீன மடத்தை முற்றுகையிட முயன்ற மத நல்லிணக்க கூட்டமைப்பு உட்பட ஆர்ப்பாட்டக்காரர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் ஷாம், மத மோதலை தூண்டும் வகையில் மதுரை ஆதீனம் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வலியுறுத்தி மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பில் இன்று மதுரை ஆதீன மடத்தை முற்றுகையிட அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையிலே ஆதீன மடத்தை நோக்கி செல்லக்கூடிய, அதாவது நேதாஜி சாலை வழியாக தெற்காவணி மூலவீதி நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தேவாலயம் பகுதியில் ஒரு தடுப்பும், ஆதீன மடத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுடைய தெற்கு கோபுரம் செல்லக்கூடிய ஒரு பகுதியிலும் ஆதீன மடம் உள்ளிட்ட 3 பகுதிகளிலே தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் அவர்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே நேதாஜி சிலை முன்பு மதுரை ஆதீனத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறும் கைகளிலே பதாகைகளை பிடித்தவாறும் அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அவர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மதுரை ஆதீன மடத்தை முற்றுகையிட முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து 2 வாகனங்களில் அவர்கள் கைது செய்து ஏற்றி பாண்டிய வேளாளர் தெருவில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். மொத்தத்தில் மதுரை ஆதீனத்திற்கு எதிராக ஆதீன மடத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்து ஒரு பக்கம் இருந்தாலும் தெற்காவணி மூலவீதியை பொறுத்தவரை ஏராளமான நகைக்கடைகள் இருக்கக்கூடிய பகுதியிலே காலை வேளையிலே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.